ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நமது சித்தர் பீடத்தில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி வேள்வியில் அம்மாவோட தொண்டர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம். நாங்களும் வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்துக்குவோம். அம்மா திரிசூலத்தில் வருஷம் வருஷம் உட்கார சொல்லுவாங்க. ஒரு தடவை சொன்னால் அதையே நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றது எங்களோட வழக்கம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்களது ஆன்மீக மண்டபத்தில் வேள்வி யாக குண்டம் போட்டிருந்தாங்க. போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரிசூலத்தை எடுத்து யாகுண்டத்தில் பை கொடுத்து அதில் வைக்க சொன்னாங்க இல்லைங்களா. அப்படி திரிசூலத்தில் எடுத்து யாகுண்டத்து மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு தட்டாம்பூச்சி உட்காந்துச்சு. அப்படியே அசையாமல் உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ நேரம் அதில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்து கொடுத்து அதில் வைக்க சொன்னாங்க. விளக்குக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க திரிசூலத்துக்கு. அதில் நாங்கள் பொட்டு வைக்கிறப்போ கூட திரிசூலம் அசைஞ்சுது. ஆனால் தட்டாம்பூச்சி அப்படியே அமர்ந்து இருந்துச்சு. அப்புறம் வச்சு எவ்வளோ நேரம் அப்படியே இருந்தது. திடீர்னு ஒரு செகண்ட் அந்த பக்கம் பார்வையை திருப்பிட்டு பார்க்குறப்ப காணோம். எங்கேன்னு பார்த்தா பக்கத்தில் எங்கள் பையனோட திரிசூலையாக கொண்டு இருந்தது. அவங்க திரிசூலத்தில் போய் அதில் போய் உட்காந்துக்குச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அதுலேயும் இருந்துட்டு அப்புறம் அம்மா போயிட்டாங்க. இது இப்படி அமர்ந்திருந்தது எனக்கு அம்மாவே அருளாசி கொடுத்ததா இருந்துச்சு. எனக்கு அம்மா மழை வருவதற்கான ஒரு அறிகுறியாக கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல. அம்மாவோட அருளாசி அவ்வளோ நேரம் இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் குடும்பத்தில். ஓம் சக்தி.